श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. சுதர்சன பகவானுடைய திருவருளாலே உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மங்கலங்களும் நல்லவிதமான வாழ்வும் செல்வம் அனுதினமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளக்கூடியதான இந்த பிரார்த்தனையிலே பலந்தரும் துதிகளிலே இன்றைய தினம் நமக்கு என்று ஏதோ ஒரு காரியவசாத்து அபகரிப்பு ஏற்படக்கூடியதான சந்தர்ப்பம் வந்தால் அதிலிருந்து எங்களை காப்பாற்றித் தர வேண்டும். அதனால தான் இந்த அபகரிப்பிலிருந்து நம்மை காப்பதற்காக சுதர்சன பகவானை நாம் அனுதினமும் தொழ வேண்டும் என்று சொல்கிறார். அந்த மாதிரி தொழுதோமே ஆகில் எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. அப்படி ஒரு கால் அணுகினால் கூட அவையெல்லாம் நன்மையாக மாறிவிடும். அந்த மாதிரி வரும் பொழுது நம்முடைய இல்லங்களிலே எந்த ஒரு அபகரிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக ரக்தோகாபியக்த முக்த பலலுளிதலலஜ்விச்சி விருத்தியௌ மகாப்தௌ சந்தியா சம்பந்ததாரா ஜலதர சபலா காஷினி காஷகாந்தௌ கம்பீராரம்பரமம்பம் வசுரகுஜலகலம் வேத விக்னம் வினிக்னன்னே நிர்விக்னம் வப்ரசூதாம் வியபகத விபதம் சம்பதம் சக்கரராஜஹ. நிர்விக்னமாக இருக்கக்கூடிய சம்பத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது ஏதோ ஒரு காரணவசாத்து நமக்கு வரக்கூடிய சம்பத்தானது செல்வமானது அங்கே விக்னத்தினால் அடைபட்டு போய்விடும். அந்த மாதிரி ஏதோ எதிரிகள் மூலமாக அதுவைகள் பிடுங்கிப்படப்படும். அந்த அபகரிப்பிலிருந்து எங்களை நீர்தான் காத்தருள வேண்டும். இந்த தோத்திரத்தை எழுதுபவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டாக்க திருடர்களால் பயம் இருக்காது என்று சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். இவனுடைய தனமானது உழைப்பின் மூலமாக நல்ல விதமாக வந்திருந்ததே ஆகில் அது எக்காரணம் கொண்டும் திருடர்களால் அபகரிக்கப்படாது. இவனே அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு வந்தான்னு சொன்னால் அது வேறு விதமாக காரியம். ஆனால் இவன் சத்காரியம் செய்து சத்விநியோகத்தை பெற்றுக்கொண்டு சத் சம்பத்தை பெற்றுக்கொண்டு இல்லத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது அது திருடர்களால் இங்கே எந்த ஒரு அபகரிப்பும் ஏற்படாமல் இந்த திருவாழியாழ்வானாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் ரட்சித்து கொடுக்க வேண்டும், கொடுப்பான் என்பதைத்தான் இங்கே சொல்கிறாராம். ரக்தோகாபியக்த முக்த பலலுளிதலலஜ்விச்சி விருத்தியௌ மகாப்தௌ சந்தியா சம்பந்ததாரா ஜலதர சபலா காஷினி காஷகாந்தௌ கம்பீராரம்பரமம்பம் வசுரகுஜலகலம் வேத விக்னம் வினிக்னன்னே நிர்விக்னம் வப்ரசூதாம் வியபகத விபதம் சம்பதம் சக்கரராஜஹ. அசுர குலங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டால் இந்த வேதத்தை களவாடுதல், அதை கொளுத்தி எறிதல், அது போன்றதான இந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டுடுறது, இந்த மாதிரி காரியங்கள் தான் வேத விக்னம் வினிக்னன்னு. இந்த சம்பத்து என்பது நமக்கு என்ன என்று கேட்டால் இங்கே வேதங்களை நாம் அனுசந்திப்பதும் மிகப்பெரியதான செல்வம்தான். மாடல்ல மற்ற எவை என்று சொல்லுவார்கள். அப்போது இந்த வேதத்தை நாம் ரட்சித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதமான செல்வத்தை நம்மிடமிருந்து அபகரிப்பிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்று இந்த மது என்றும் கைட்டபால் என்றும் பிரம்மாவிடமிருந்து தூக்கிட்டு போயிட்டான்னு சரித்திரங்கள் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கிடைத்ததான இந்த வேதத்தின் மூலமான ஞானத்தை மறதி என்பதான அசுரர்கள் நம்மை விட்டு தூக்கி கொண்டு போகாமல் இருக்க வேண்டும். இந்த செல்வம் செல்வம் என்று சொன்னால் ஏதோ நமக்கு வேண்டிய 10 ரூபாய் 20 ரூபாய் நினைச்சுட்டு இருக்கோம். அது மாத்திரமல்லவாம், இந்த அந்தணர்களுக்கு செல்வம் என்பது இங்கு மாதிரியான இருக்கக்கூடிய வேதோஜானம், யோகோஜானம் ததா சாங்கியம் வித்யா ஷில்பாதி கர்மச்சா வேதா சாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத் என்று அவர்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்பட்டதான
தொழிலானது மிகப்பெரிய செல்வம். இந்த செல்வத்தை எதிரிகள் வந்து நம்மிடமிருந்து களவாடாமல் சுதர்சன பகவானே நீர்தான் எங்களை காத்தருள வேண்டும் என்று அபகரிப்பிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறார். நாமும் அப்படியே ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.